அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல. வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்ற ஆப்ஷன் பத்தி. சரிங்களா? அதாவது நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை எப்படி பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு நேம் லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நேம் லிஸ்ட்ல எனக்கு என்ன பண்ணணும்னா இனிஷியலை தனியா பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், நம்ம ஃபுல் செலக்ஷனும் பண்ணலாம், பட் நான் எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் செலக்ஷன் பண்றேன். இங்க டேட்டால டெக்ஸ்ட் டு காலம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். இதுல ரெண்டு விஷயம் இருக்கும், டீலிமிட்டட், ஃபிக்ஸட் வித். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டட் போகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த இடத்துல எனக்கு எது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா இங்க ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி நான் பிரிச்சாதான் எனக்கு இனிஷியல் தனியா வரும். ஸோ நான் என்ன பண்றேன், இதுல ஸ்பேஸுக்கு ஒரு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கீழே பாருங்க அதுவே காமிச்சிடுச்சு. ரைட்டுங்களா? தென் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்ப பாருங்க பக்கத்துல இருக்க டேட்டா போனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நம்ம ஓகே கொடுக்குறேன். என்கிட்ட பக்கத்துல டேட்டா இல்ல, ஸோ அதனால நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ நமக்கு நேம் தனியா இனிஷியல் தனியா வந்துடுச்சு. ரைட்டுங்களா? பட் ஒரிஜினல் டேட்டா எங்க போச்சு, அது நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் காலம் போறேன். சேம் ஸ்பேஸ் மட்டும் டிக் பண்ணிக்கிறோம், கீழே நமக்கு காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க டெஸ்டினேஷன் கேட்குது. ஸோ இந்த டெஸ்டினேஷன் வந்து A2ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரிஜினல் டேட்டா வேணும், அதனால நான் என்ன பண்றேன், B2ல வச்சிடறேன். இப்போ B2ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும் என்ன ஆகும்னா நமக்கு ஒரிஜினல் டேட்டாவும் அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான டேட்டாவும் தனியா பிரிஞ்சு வந்துடும், நேம் தனியா இனிஷியல் தனியா. சரிங்களா? வாங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ டேட் பேஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் காலம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னால் இந்த டேட்டை வந்து மந்த் டேட்டாவும் டேட்டை மந்தாவும் என்னால் மாற்ற முடியும், இல்லை ஃபார்மெட்டை என்னால் மாற்ற முடியும். சரிங்களா? நம்ம இப்போ ஃபார்மெட்டை மாற்றுவோம். ஓகே, டெக்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நமக்கு இந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்றேன், அகைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க டேட் ஃபார்மெட் கேட்குது. இங்க என்ன இருக்குன்னா DMYன்னு இருக்கு, டேட் மந்த் இயர்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், மந்த் டேட் இயர்னு சொல்லிட்டு எனக்கு டெஸ்டினேஷன் நான் என்ன பண்றேன், பக்கத்து காலத்தை கொடுத்துக்கிறேன். இந்த காலத்தை கிளிக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன ஆகணும், இங்க இருக்கிற மாசம் வந்து இங்க போயிடணும், இங்க இருக்கிற டேட் வந்து இங்க வந்துடணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு பாருங்க அப்படியே ஜிக்ஸாக்கா மாறிடுச்சுங்களா? இந்த 5 இங்க போயிடுச்சு, இந்த 1 இங்க வந்துடுச்சு. ரைட்? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதே தான், இந்த 5 இங்க போயிடுச்சு, இந்த 12 நமக்கு இங்க வந்துடுச்சு. ரைட்? ஓகே, இதை போல நம்மளால இதுல மாற்ற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எந்தெந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம மாத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா, ஒரு சமயத்துல வந்து ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி தான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இதை வந்து நான் டெலிட் கொடுத்துறேன். டெலிட் கொடுத்தாச்சு. இப்போ இங்க நமக்கு ஐடி நம்பர் தனியா பிரிக்கலாம், நேம தனியா பிரிக்கலாம். இங்க நடுவில் நமக்கு என்ன இருக்கு, ஐஃபன் இருக்கு. கீழே பாருங்க நடுவில் வந்து ஐஃபன் இல்ல, ஸ்பேஸ் தான் இருக்கு. அது கீழே பார்த்தா கமா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே சமயத்துல நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். இங்க டெக்ஸ்ட் காலம்ல நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, இங்க பாருங்க எதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம்னா கமாவை பேஸ் பண்ணி பிரிக்கலாம், செமிகோலன் பேஸ் பண்ணி பிரிக்கலாம், ஸ்பேஸ் பேஸ் பண்ணி பிரிக்கலாம். பட் ஐஃபனுக்கு மட்டும் இங்க இல்ல. இங்க அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் அதுல என்ன பண்றேன், அந்த ஐஃபனை போட்டுக்கிறேன். இப்போ கீழே பாருங்க பிரிஞ்சது காட்டிடுச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்டினேஷனை வந்து பக்கத்துல மாத்தி வச்சுக்கலாம். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஐடி நம்பர் தனியா நேம் தனியா வந்துருச்சு. ஸோ ஒரே சமயத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும், ஐஃபன், ஸ்பேஸ், செமிகோலன், கமா எல்லாத்தையும் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். ஓகே, ரைட். சரி, இப்போ வாங்க நம்ம பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபிக்ஸட் வித் இதை பத்தி பார்ப்போம். இப்போ நான் இந்த டேட்டை செலக்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபிக்ஸட் வித்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். இந்த ஃபிக்ஸட் வித் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எதை பேஸ் பண்ணியும் பிரிக்காம நானே இங்க ஏரோ மார்க்கை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வச்சாலும் ஒரு கோடு வந்துடும். அந்த கோடு நானே கொண்டு போய் வைக்கிறேன். எங்க பிரிக்கணும், இப்போ நான் வந்து 2000 முன்னாடி வச்சுட்டேன். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்க கிளிக் பண்ணா இங்க ஒரு கோடு உருவாகும். ஸோ வச்சுட்டேன். ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தலாம் பாருங்க, இது தனியா வந்து நமக்கு பிரிச்சு காட்டும். பிரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சிடும். ஸோ இதான் ஃபிக்ஸட் வித். என்னால வந்து ஃபிக்ஸடா என்னாலேயே ஹேரோ மார்க்கை கொண்டு போய் அங்க வச்சு
பிரிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி 2 விதத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பிரிக்கலாம். ஸோ இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இங்க நம்ம எதை பேஸ் பண்ணி பிரிக்க முடியாது. ஏன்னா இங்க நமக்கு ஸ்பேஸும் இல்லை, பிளஸ் எந்த வித சிம்பிளும் இல்லை. ஸோ அப்போ டெக்ஸ்ட் காலம்ல பிரிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஃபிக்ஸட் வித்ல நீங்க போனீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபிக்ஸட் வித்ல போறேன். இங்க நான் ஏதாவது ஏரோ மார்க்ல வச்சேன்னா பாத்துக்குங்க. ஸோ இங்க தெரியுதுங்களா, இந்த நேம்ல நான் இங்க ஸ்பேஸ்ல வச்சேன்னா இந்த நேம்ல பாதி கட் ஆயிடும், அபிராமில கட் ஆயிடுதுங்களா. ஸோ அது மாதிரி நேம்ல பாதி கட் ஆயிடும். இல்லை நான் இங்க வச்சு எடுத்தேன்னா இங்க உள்ள நேம்ல எல்லாம் கட் ஆயிடும். ஸோ சரியா ஃபிக்ஸட்ல வராது. இல்லை நான் டீலிமிட்டட்ல வைக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் இருந்தால் தான் அது பிரியும். ஸோ இங்க எந்த சிம்பிளும் இல்லை. ஸோ அப்போ டெக்ஸ்ட் காலம்ல இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. ரைட். பட் இதுக்கு வந்து நம்ம ஃபிளாஷ் ஃபில்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே இங்க போட்டுட்டு நமக்கு இந்த ஐடி நம்பரை மட்டும் பிரிக்கணும், இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், தனியாவே போட்டுருவோம். பிளஸ் இதை செலக்ஷன் பண்ணுவோம், கண்ட்ரோல் ஈன்னு கொடுப்போம். ரைட்டுங்களா. ஸோ ஐடி நம்பர் இங்கே போயிடுச்சு. இதை செலக்ஷன் பண்ணுவோம், கண்ட்ரோல் ஈன்னு கொடுப்போம். அழகா பிரிஞ்சிருச்சுங்களா. பட் இது ஃபிளாஷ் ஃபில் மெத்தட். ஃபிளாஷ் ஃபில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபிளாஷ் ஃபில் வீடியோவை பாருங்க. ஸோ டெக்ஸ்ட் டு காலமால முடியாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஃபிளாஷ் ஃபில்லால பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய ஃபிளாஷ் ஃபில் வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா. தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.